சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நாளை கூட தேவன் கூட்டி கொடுத்த கிருபைக்காக கொடான கொடி நன்றி. இன்று தேவன் நமக்கு கொடுக்கும் வார்த்தை சங்கீதம் 145 அதிகாரம் 19வது வசனம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார். அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து, நாம் அவருக்கு பயந்திருக்கிறோம் அல்லவா? அவர் நம்மளுடைய கூப்பிடுதல் சத்தத்தை கேட்டு நம்முடைய விருப்பம் என்னெல்லாம் நம்ம விரும்புகிறோமோ அது எல்லாவற்றையும் செய்ய தேவன் தயாராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்று தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, உண்மையாக என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன்? நீ விரும்புகிறபடி உனக்கு நான் செய்வேன் என்று ஆண்டவர் இன்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் பயந்து அவர் வார்த்தையின்படி நம்ம செய்யும்போது, கீழ்ப்படியும் போது நிச்சயமாய் தேவன் நம்மளுடைய ஒவ்வொரு விருப்பத்தையும் தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் எதெல்லாம் நீங்கள் நினச்சி ஆண்டவரே எனக்கு இதை என்னோடய வாழ்க்கையில் நடக்கணும், இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும்னு நினச்சி நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் வைங்க, அவரோட பாதத்தில் அர்ப்பணிங்க. நிச்சயமாய் தேவன் இன்று உங்களுக்கு அது தர வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு செல்லுங்க. இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களுக்கு முன்பாக சென்று உங்கள் விருப்பத்தின்படி எல்லாவற்றையும் செய்வாராக. காட் பிளஸ் யூ.